ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? காலனித்துவ காலத்தில் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 6400 லட்சம் கோடி ரூபாயில் 3300 லட்சம் கோடி ரூபாயை அந்நாட்டின் 10% பணக்காரர்கள் பிரித்து கொண்டதாக ஆக்ஸ்ஃபாம் எனும் உரிமைகளுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டத்தின் முதல் நாளில் உலகளாவிய சமத்துவம் இன்மைக்கான பின்னணி குறித்த அறிக்கையை ஆக்ஸ்ஃபாம் இன்டர்நேஷனல் வெளியிட்டது. டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் என்று பெயரிடப்பட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1765 மற்றும் 1900க்கு இடையிலான காலனித்துவத்தின் ஒரு நூற்றாண்டு காலத்தில் இங்கிலாந்து இந்தியாவிலிருந்து 6400 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு சென்ற நிலையில் இதில் 3300 லட்சம் கோடி அந்நாட்டின் பணக்காரர்களில் 10%க்கு சென்றதாக மதிப்பீடு தெரிவிக்கிறது. 1765 மற்றும் 1900க்கு இடையிலான 100 ஆண்டுகளுக்கும் மேலான காலனித்துவத்தின் போது இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துச் சென்ற பணத்தில் 52% அந்நாட்டின் 10% பணக்காரர்கள் பெற்றுள்ளனர். அப்போதிருந்த புதிய நடுத்தர வர்க்கத்தினர் 32% பணத்தை பெற்றுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. மேலும் 1750ஆம் ஆண்டில் இந்திய துணைக்கண்டம் உலகளாவிய தொழில்துறை உற்பத்தியில் தோராயமாக 25% கொண்டிருந்தது என்றும், ஆனால் 1900களில் இந்த எண்ணிக்கை வெறும் 2% குறைந்துவிட்டது என்று ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது.